11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 12 வினா எண் 1 சஞ்சயின் ஏடுகளில் 31 டிசம்பர் 2017ஆம் ஆண்டிற்கான வியாபார கணக்கினை தயாரிக்கவும். விவரம்: தொடக்க சரக்கிருப்பு 570, விற்பனை 26,200, விற்பனை திருப்பம் 60, கொள்முதல் 15,800, கொள்முதல் திருப்பம் 90, இறுதி சரக்கிருப்பு 860. ஸோ கொஞ்சம் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்களை வச்சு வியாபார கணக்கு கேட்டிருக்காங்க. வியாபார கணக்கு போடும்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பற்று பக்கத்தில் எப்போவுமே தொடக்க சரக்கிருப்பில் தொடங்குவோம். அதே போல் வரவு பக்கத்தில் இறுதி சரக்கிருப்போட முடிப்போம். கொள்முதலும் கொள்முதல் திருப்பமும் இருந்துச்சுன்னா அது பற்று பக்கம் வரும். விற்பனையும் விற்பனை திருப்பமும் வரவு பக்கத்தில் வரும். ஸோ கொள்முதல்லேருந்து கொள்முதல் திருப்பத்தை கழிச்சு போடுவோம். விற்பனையிலேருந்து விற்பனை திருப்பத்தை கழிச்சு போடுவோம். நேரடி செலவுகள் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரடி செலவுகளும் நமக்கு பற்று பக்கம் வரும். வரவு பக்கம் வியாபார கணக்கை பொறுத்தவரை எந்த ஒரு வருமானமும் வராது. எப்போவுமே வரவு பக்கம் விற்பனை விற்பனை திருப்பம் இறுதி சரக்கிருப்பு மட்டும்தான் வரும். வருமானம் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. ஸோ பற்று பக்கம் மட்டும் நேரடி செலவுகள் இருக்கும். நேரடி செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பொருளை கொள்முதல் பண்ணிட்டு அந்த பொருளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காகவோ அந்த பொருளை கொண்டு வரதுக்காகவோ என்னென்ன செலவுகளை நம்ம செய்கிறோமோ இதுதான் நம்ம நேரடி செலவுகள் அப்படிங்கிறோம். பல நேரடி செலவுகளில் வர்றது கூலி, உள் ஏற்றி செல் செலவு, இந்த மாதிரி எல்லாம் வர்றது நேரடி செலவுகள். அந்த சம்மில் எந்த நேரடி செலவுகளும் இல்லை. சம்மில் வியாபார கணக்கு கேட்டிருக்காங்க. வியாபார கணக்கு போடும்போது நம்ம அதில் மூலமாக என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா மொத்த லாபம். அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த விவரங்களை வச்சு வியாபார கணக்கு போட்டு அது மூலமாக மொத்த லாபம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 1 பேஜ் நம்பர் 282. இந்த சம்மில் வியாபார கணக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் எழுதியிருக்கேன் நான். சஞ்சயின் ஏடுகளில் 31 டிசம்பர் 2017ஆம் ஆண்டிற்கான வியாபார கணக்கு. 2 பக்கமாக எடுத்திருக்கோம். ஏன்னா இது ஒரு பேரேடு போல் இருக்கிறதுனால பற்று இந்த பக்கம் வரவு எழுதிட்டோம். விவரம் தொகை தொகை, விவரம் தொகை தொகை. ஃபஸ்ட்டு பற்று பக்கம் எழுதுகிறோம். எப்பவுமே பற்று பக்கம் தொடக்க சரக்கிருப்பு எழுதுவோம். ஸோ சம்மில் தொடக்க சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு, கவனிச்சுக்கோங்க. தொடக்க சரக்கிருப்பு தொடக்க சரக்கிருப்பு சம்மில் 570 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பற்று பக்கம் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா கொள்முதல். கொள்முதல் எழுதின உடனே பார்க்கணும் கொள்முதல் திருப்பம் இருக்குதா அப்படின்னு. கொள்முதல் திருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கொள்முதலை உள்காலத்தில் போடணும். இங்கே கொள்முதல் திருப்பம் இருக்குது. ஸோ நம்ம உள்காலத்தில் போடுறோம். கொள்முதல் 15,800 கழிக்க, எப்போவுமே நம்ம எழுதும்போது கழிக்க கூட்டுக அப்படி எழுதுனா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சிம்பல் போடும்போது அது எப்போவாது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கழிக்க கூட்டுகனையும் எழுதி பழகலாம். ஸோ கழிக்க கொள்முதல் திருப்பம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90. ஸோ இப்போ இதை கழித்து நம்ம வெளிக்காலத்தில் போடுறோம். 01715. அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேரடி செலவுகள் இருக்குதா பார்க்கணும். இங்கே நேரடி செலவுகள் எதுவுமே இல்லை, எந்த செலவுகளுமே கொடுக்கல. ஸோ அப்படியே நம்ம வரவு பக்கம் போடலாம். வரவு பக்கத்தில் ஃபஸ்ட்டு விற்பனை எழுதுகிறோம். விற்பனை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 26,200. ஸோ விற்பனை எழுதினோன்னா இங்கே நம்ம விற்பனை திருப்பம் இருக்குதா பார்க்கணும். விற்பனை திருப்பம் இருந்துச்சுன்னா விற்பனையை உள்காலத்தில் எழுதுவோம். 26,200 கழிக்க விற்பனை திருப்பம் 60 26,140. அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா இறுதி சரக்கிருப்பு.
பற்று பக்கத்தில் தொடக்க சரக்கிருப்பு போட்டிருப்போம், இறுதி சரக்கிருப்பு வரவு பக்கத்தில் வரும். ஸோ இறுதி சரக்கிருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 860. ஸோ பாருங்கள், தொடக்க சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு, கொள்முதல் விற்பனை. பற்று பக்கத்தில் நேரடி செலவுகள் இருந்தால் வரும். வரவு பக்கத்தில் ஆனால் இங்கே எந்த வருமானமும் இருக்காது. நம்ம அப்போ தான் ஏன் அப்படின்னா வியாபார கணக்குங்கிறது பொருளை கொள்முதல் பண்ணிட்டு வந்து அதை விற்பனை செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை தான் செய்கிறதுக்குள்ளதை தான் நம்ம இங்கே எழுதுவோம். அந்த நடவடிக்கைகளை செய்யும்போது என்னென்ன செலவுகள் ஆகுதோ அதுதான் இங்கே எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே வருமானம் எதுவுமே வராது. வருமானம்னு பார்க்கும்போது விற்பனை பண்ணி வரக்கூடிய வருமானம் மட்டும் வரும். நேரடி செலவுகள் மாதிரி இங்கே நேரடி வருமானங்கள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சம் போட்டுட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நார்மலாக நம்ம இருப்பு கட்டுற மாதிரி இருப்பு கட்டணும். பற்று பக்கத்தை தனியாக கூட்டிக்கிறோம், வரவு பக்கத்தை தனியாக கூட்டிக்கிறோம். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா, வரவு பக்கத்தை கூட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0 0 0 7 2 27,000 வந்திருக்குது. பற்று பக்கம் 0 8 12க்கு 2 6 1. ஸோ 0 2 7 0 1. ஸோ 10,720 ரூபாய் வேறுபாடு தொகை வருது. இந்த 10,720 ரூபா எங்கே கம்மியாக இருக்குன்னா பற்று பக்கத்தில். ஸோ பற்று பக்கத்தில் அது நமக்கு என்ன அப்படின்னா மொத்த லாபம். வியாபார கணக்கில் நம்ம கண்டுபிடிக்கிறது மொத்த லாபம். ஸோ மொத்த லாபம் கீனா கீழ் இறக்கப்பட்டது. எங்கே நம்ம இதை இறக்க செய்வோம் அப்படின்னா அடுத்து போடக்கூடிய லாப நட்ட கணக்கில் அந்த மொத்த லாபத்தை நம்ம கொண்டு போவோம். ஸோ அதனால தான் கீ போடுறோம். ஸோ 10,720. ஸோ இப்போ மொத்த தொகை போடுறோம் 27,000. அதே போல் வரவு பக்கத்துலேயும் 27,000. ஸோ இது அந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம்மு. பற்று பக்கம் என்ன வரணும், வரவு பக்கம் என்ன வரணும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டு 2 வேறுபாட்டு தொகையும் வியாபார கணக்கு மூலமாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது மொத்த லாபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.